வணக்கம். நான் உங்க இதயநல நிபுணர் டாக்டர் எஸ். நாகேந்திர பூபதி, ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி எஸ்ஆர்எம்சி அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுட்ஸ் டு பி அவாய்டட் பை ஹார்ட் பேஷண்ட்ஸ். ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப அவங்களோட மிக மிக முக்கியமான கேள்வி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, டாக்டர் நாங்கள் என்ன மாதிரி சாப்பிட்ணும்? அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. இதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம பாடி நம்ம சாப்பிட்றதுனால தான் ஆகிருக்குது. அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம பாடி காமிக்கும். இன் ஜென்ரல் ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள்: ரெட் மீட், processed food, high salt content foods, refined foods, fried foods, full dairy milk products, alcohol, junks like biscuits, pastas, pizzas, ice creams, added sauces, இதெல்லாம் விட்டுறணும். இதை தவிர in general we also suggest them to avoid any highly spicy foods because if they have got a angioplasty இல்லை ஸ்டென்டிங் இல்லை bypass surgery அப்படின்னா அவங்களுக்கு blood thinners போயிட்டுருக்கும். இந்த பிளட் தின்னர்ஸ் போயிட்டுருக்கப்ப நிறைய காரமான ஃபுட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிகமாக காரம் சாப்பிட்ற உணவுகளையும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ரெட் மீட் அப்படின்னா பீஃப், லேம்ப், சர்ப்ரைசிங்லி ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது போர்க். அதுலேயும் பேட் கொலஸ்ட்ரால், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹவர் நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். 1 கிராம் பெர் கேஜி ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ எந்த விதமான ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம்? ப்ரோட்டீன் ஃப்ரம் நான் ரெட் மீட்ஸ், ஒயிட் மீட் லைக் சிக்கன், ஸ்கின் ரிமூவ்ட் பவுல்ட்ரீஸ், ஃபிஷ், எஸ்பெஷலி சால்மன்ஸ், இதிலலாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், டோன்ட் வரி, பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஈவன் தே ஆர் சப்போஸ் டு பி த பெஸ்ட். அக்கேஷனலி யூ கேன் டேக் ரெட் மீட், பட் டோன்ட் கீப் இட் அஸ் அ ரெகுலர் ப்ராசஸ். அதாவது எப்போவாச்சும் எடுத்துக்கலாம், மாதத்துக்கு ஒரு தடவை. அதுவும் ஃப்ரை பண்ண சாப்பிடக்கூடாது. ப்ரிடாமினென்ட்லி வெஜிடேரியன் ஃபுட் வித் in between non-fried gravy, white protein based chicken can be taken. அடுத்தது இந்த வெஸ்டர்னைட் கல்ச்சர் மூலமாக பேக்கன், ஹாட் டாக்ஸ் இதெல்லாம் வருது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த் அட் ஆல். அது அதர் தன் தட், இன் அடிஷன் டு பேட் கொலஸ்ட்ரால், தே ஹவ் காட் ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆல்சோ. அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சும்மா சாப்பிட்றப்ப ஒரு 4 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் 2 விதமான பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட், ரெண்டாவது ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுவும் அதிகமாக இருக்குது. ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஸோ தே டைரக்ட்லி காஸ் ஹார்ட் ப்ராப்ளம். அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லதில்லை அப்படிங்கிறது. உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா அதை அவனில் பண்ணி பேக் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கிரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பேக்டு ஃபுட்ஸ் ஆர் பெட்டர் தென் கிரில்டு ஃபுட்ஸ், அண்ட் கிரில்டு ஃபுட்ஸ் ஆர் டெஃபினெட்லி பெட்டர் தென் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆயிலை நம்ம ஃப்ரை பண்ண ஒரு பொருளை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகிடும். அதில் முடிஞ்ச வரைக்கும் ரிப்பீட்டட் யூசேஜ் ஆஃப் ஆயில்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரீஃபைன் கிரைன்ஸ். அரிசி பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது. ஹோல் கிரெயினாக சாப்பிட்றது நல்லது. நம்ம பாலிஷ் பண்ணி அதில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துகிட்டு அது சத்து இல்லாமல் சாப்பிட்றது இட் இஸ் நாட் குட். அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம். அது மாதிரி பிரெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஹோல் கிரெயின் பேஸ்ட் பிரெட் சாப்பிட்றது பெட்டர் ரேர் தென் ரீஃபைண்டாக வர்ற கிரெயினில் வர்ற பிரெட். சேஞ்சிங் அவர் செல்ஃப் ஃப்ரம் ரைஸ் பேஸ்ட் டயட் டு மில்லட்ஸ் பேஸ்ட் டயட் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். அடுத்தது சுகரி ஃபுட்ஸ். சும்மா இன்றைக்கி ஒரு சாப்பிட்டோம், ஒரு மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு காஃபி குடிப்போம். காஃபி குடிக்கலாம், பட் டோன்ட் டேக் மில்க் பேஸ்ட் காஃபி, ஹேவ் பிளாக் காஃபி. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் மில்க் பேஸ்ட் காஃபி, ஹேவ் லெஸர் அமௌண்ட் ஆஃப் மில்க், and in addition do not add sugar to it. Every added sugar, even in the form of coffee, is not going to be useful for your health. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அதை தவிர சாப்பிட்றோம், நல்ல காரமாக சாப்பிட்டு ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே, அதுவும் ஆடட் சுகர். ஒரு 100 ml ட்ரிங்க்கில் 150 to 200 கிலோக்கலரி இருக்கும். அந்த 150 to 200 கிலோக்கலரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 km/h 25 minutes ட்ரெட்மில்லில் போனால் தான் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்டேக் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணோன்னா பெட்டர் டு அவாய்ட் தோஸ் ஜங்க் ஃபுட்ஸ். அடுத்தது ஃபுல் ஃபேட் டைரி ப்ராடக்ட்ஸ். பால் அப்படியே வாங்கி அப்படியே காய்ச்சி குடிக்கிறது இஸ் நாட் குட். ஃபேட்டை ரிமூவ் பண்ண மில்க்லாம் வருது. க்ரீன் கலரில் கொடுக்குறாங்க, ப்ளூ கலரில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதில் இருக்கிறதுலே கம்மியான ஃபேட் இருக்கோ அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்டுக்கு மாறிக்கலாம். சாக்லேட்ஸ், ரிச் இன் மில்கி சாக்லேட்ஸ், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஜங்க் ஃபுட்ஸ் லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஸாஸ், பாஸ்டாஸ், ஐஸ்கிரீம். நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமுன் வச்சுருப்பாங்க. சாப்பிட நல்லா தான் இருக்கும். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹார்ட், especially for heart patients who already had a heart attack.
ஒரு ஈவினிங் டீ குடிக்கிறப்போ பிஸ்கட் ஹஸ் காட் லாட் ஆஃப் சால்ட் இன் ஜென்ரல் மேரி ஃபார்ம் ஆஃப் பிஸ்கட்டில் 50-50 பிஸ்கட்ஸ் இதெல்லாம் நிறைய சால்ட்ஸ் இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் ஹார்ட் பேஷண்ட் சால்ட் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. நம்ம அதை குறைச்சிக்கிட்டோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தேர் ஓவரால் ஹெல்த். டு சம்மரைஸ், heart patients should have good amount of protein predominantly from plant or white meat, that is chicken, fish. They should avoid refined grains. They should avoid, they consume alcohol, they should decrease the amount of alcohol. They should take good amount of fruits, vegetables, and then they should also go for regular exercise to keep their heart well. ஸோ அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் ப்ரிடாமினெட்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆர் த worst form of food, they should be avoided. Red meat should be avoided, and then junks should be avoided. Thank you.